சரியா? இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறோம். திடீர்னு நைட்டு பிளான் பண்ணி சரி நைட் போயிட்டு வருவோம் போனா வந்துருந்தாங்க. சரி போலாம் அப்படின்னு இப்ப திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். காலைல அங்க போய் சேர்ந்துருவோம். பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்றோம். பஸ் எடுக்க போறாங்க, எங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, ஏறிட்டு கண்டினியூ பண்றோம். பஸ் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப எங்க இருக்கோம்னா கரெக்டா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஆமா, பஸ் வந்து இங்க இருந்து டெய்லி 2 பஸ் போகுது. சோ அதனால திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த 2 பஸ்ல ஏதாவது புக் பண்ணி போங்க. நாங்க ரிசர்வ் பண்ணி தான் வரோம். ஆமா, இங்க இருந்து டைரக்டா போகுது திருச்செந்தூர். எஸ்சிடிசி தான். ஆமா, இந்த பின்னாடி நிக்கிற பஸ் தான். சோ இதுல தான் நாங்க போறோம். சோ பஸ் ஏறிட்டு அப்படியே நாங்க விளையாட கண்டினியூ பண்றோம். ஒரு வழியா மதுரை வந்துட்டோம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். டைம் என்ன ஆகுது பாரு, 12:30 ஆகுது. 9:20 கிளம்பணும். டைம் வந்து கரெக்டா 12:30 ஆகுது. இப்ப நம்ம மதுரை அவுட்டர்ல பக்கத்துல சிந்தாமணி டோல்னு போட்டிருக்கு. ஆமா, அந்த பக்கத்துல நிக்கிறோம். ஸோ ரெஸ்ட் ரூம்க்கு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. அதனால தான் இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மதுரை பஸ் ஸ்டாண்டில் வந்து 12:30க்கு வந்தது. எங்களால் இறங்கி வீடியோ எடுக்க முடியல, பஸ் உடனே எடுத்துட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ பஸ் இருக்குது திருச்செந்தூருக்கு. ஆக்சுவலாக த்ரூ பஸ் கிடைக்காதவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து மதுரை வந்துட்டிங்கன்னா மதுரையில் அவ்வளோ பஸ் நிற்கிது. வெளியூர்லேருந்து வர பஸ் எல்லாமே மதுரை வந்துட்டு தான் வருது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு வந்து பஸ் மாறி போகலாம். அதுக்காக சொல்ல வரோம். நாங்கள் ஒரே பஸ்ஸுங்கிறதுனால ஈஸியாக இருந்துட்டோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப மேபி அப்படி தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த டயத்துல இருக்காது காலையில கிளம்புனா. அதனால மதுரை வந்து மதுரையில இருந்து தான் போற மாதிரி இருக்கும். பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஒரு வழியா மதுரை மண்ணில் காலை வச்சுட்டோம். ஆமா, மணி இப்போ வந்து 1 ஆக போகுது. இன்னும் 5 மணி நேரம் இருக்கு போறது. ஆமா, எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். பார்க்கலாம். தூங்கவும் முடியல, கஷ்டமா இருக்கு கொஞ்சம். பின்னாடி ஒருத்தர் பாட்டை போடுறாரு. யாரு என்னடா எனக்கு என்ன, நான் போடுவேன்டான்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு சவுண்டா மத்தவங்க எல்லாம் இருக்காங்கன்னு கூட ஒரு மேனஸே இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படிதாங்க இருக்காங்க. இல்ல சரி, ஒரு வழியா பஸ்ல ஏறிட்டு அடுத்து தூத்துக்குடி எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். ஓகே, பாய். ஒரு வழியா திருச்செந்தூர் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டாப்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எங்களுக்கு வந்து தெரியலை எது எப்படி போகணும் என்னன்னு. ஸோ இதுதான் வந்து நுழைவாயில்னு போட்டிருக்கு. ஒரு 6 கிலோமீட்டர் பார்க்கணும்னுட்டாங்களா? ஆமாம். ஸோ நம்ம வந்த பஸ் வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம உள்ள ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் என்னங்க? 4:30 தான். பரவாயில்ல, 4:30 தான். நம்ம 9:30க்கு எடுத்து கிட்டத்தட்ட 4:30க்கு வந்துட்டோம். சரி பார்க்கலாம், இங்கேருந்து கோயில் எவ்வளவு தூரம் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா பாக்குறது எல்லாத்தையும் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அப்படியே நடந்துப்போம். ஸோ மூஞ்சி பார்க்க கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். ஆமா, தூங்கி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆமா, இந்த டைம்ல இவ்வளவுதான் கூட்டம். நம்ம போயிட்டு இருக்கிறது கோயில் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேயே பாத்தீங்கன்னா பாத்ரூம், லாக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க போர்டெல்லாம். நாங்களும் வந்து அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். குளிச்சுட்டு தெரியல திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு மொபைல் கேமரா எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் கூட வந்துட்டு கேமரா எடுத்துட்டு அப்படியே ஒரு வாட்டி இது பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம்.
அப்பா பல தடையை தாண்டி வந்து திருச்செந்தூர்ல காலம் வச்சாச்சுங்க. ஆலோசனை போராட்டம் போராட்டம் இருந்துச்சு, வச்சுட்டோம். டீ குடிச்சிட்டு போறோமா? கூட்டமா இருக்கு. இங்கே முடிச்சிடலாம். டீயை மட்டும் குடிச்சிட்டு போமா? டீ குடிச்சா உனக்கு கக்காலாம் வருவேன், அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கா? கைவம் வராது, அதனால உனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு டீல நீ 10 டீ குடிக்கலாம். உனக்கு கக்கா வரதே ஒரு ப்ராப்ளம் தானே இருக்கும். ஆமா அது நம்ம சொல்லி எல்லாம் வராது. அது எப்படி அதுக்காக முடிக்க மாட்டேன், நார்மலா வந்துடும். ஏண்டா கோயிலுக்கு வந்து இதெல்லாம் பேசுற பேச்சாடா? ஏய் எதுங்க சோப்பு பேஸ்ட் இங்க வாங்கிட்டு போயிடுவோமா? எடுத்து வந்திருக்கியா? ஏதோ இங்க வாங்கிட்டு போயிடும். நானும் எதுவும் எடுத்துட்டுலாம் வரல. எடுத்துட்டு வருவேன், போன வாரம் எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அவசரத்துல கிளம்புனேன். போன டைம் வந்து நம்ம இடம் இருந்தோம், எல்லாமே எடுத்து வச்சோம். இவர் பண்ண வேலைக்கு நம்ம இன்னைக்கு இங்க வந்ததே பெரிய விஷயம். பரவாயில்ல, இங்க வந்து நீங்க டீ குடிக்க வரைக்கும் வச்சுட்டாருலாம். பரவாயில்ல, பார்த்தா டீ கடை கூட்டமா இருந்துச்சுன்னு சொல்லி நம்பி வந்தோம். அதான் எங்களை மாதிரிதான் எல்லாம் ஏமாந்துட்டு போறோம். டீங்கிற பேர்ல ஒரு சுடுதண்ணியை குடிச்சிட்டோம். காலைல வயிறையும் எடுத்துட்டோம், வாயையும் எடுத்துட்டோம். எங்களுக்கு தான் வேலை, நாங்க எங்க போனாலும் இதான் பண்ணுவோம். இவருக்கு இதான் வேலை. போனோடனே ஒரு உறுப்பாக அந்த டீயை குடிச்சு தெரியாம மாட்டிக்குவோம். எங்கேயிருந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே கோயில் மேடு மாதிரி ஏறுது, ஏதோ மலையில ஏறுற மாதிரி. அந்த டவுன் தான் தெரியுது பார்த்தா. கூட்டம் நாங்க இல்லைன்னு தாங்க நினைச்சோம், ஆனா படையெடுத்து வந்துகிட்டு தான் இருக்கு மக்கள். தெரியல. இதுக்கப்புறமாவது வேலன் நம்ம வாழ்க்கையை எதுவும் மாத்து வராடா? ஆமா, அவர் மாத்துவாருன்ட்டு தான் டக்குன்னு சொல்ற நம்பிக்கிறான். அவனை நான் முருகன் செஞ்சிருவாரான்னு கேட்டேன். இவன் வந்து சொன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டோம்டா செஞ்சிருவாரான்னா, டக்குன்னு வந்து ஒருத்தர் விஜய் அப்படின்னு அதட்டிட்டு போறாரு. இல்ல உண்மையிலே அது உனக்கு வைப்பா இல்லையா? இல்லங்கிற மாதிரி முருகன் அந்த இல்ல அது எனக்கு ஆச்சரியமா. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா. நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ பதில் சொன்ன. டக்குன்னு முருகன் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டு போறாரு. அது வந்து நான் பண்ணிடுவாருங்கிறத தாண்டி பண்ணி தானே ஆகணும்னு பத்தியால ஒரு அதட்டு. சூப்பருங்க தலைவனே, நீ வேற ரகையா. நீ சில பேர் போயிட்டு அப்படியே இங்கே தந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து டிவியில தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். பட் இங்க பாக்குறப்பதான் வந்து கோவில் பா இல்ல டிவியில பாக்குறது நிறைய வித்தியாசம். அதுவும் இப்ப கும்பாபிஷேகம் நடந்திருக்குல்ல, அதனால கோவில் வந்து ஃபுல்லாவே நல்லா புதுசா இருக்கு பாக்க. ஆனா இது ஏறி இறங்குற மாதிரி தெரியல, மேல அப்படியே. ஆமா, வந்துட்டோங்க கோவில் கிட்ட வந்துட்டோங்க. எது எங்களுக்கு தெரியல, இது பிரகாரம் இது